யா டேஷ்போர்டுக்கு எப்படி போகக்கூடாது, அப்ளிகேஷன்ல ரிப்போர்ட்ஸ் பக்கத்துலயே டேஷ்போர்ட். ஓகே யா ஸோ டேஷ்போர்டும் ஃபோல்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆக போகுது. சரிங்களா? அந்த ஃபோல்டருக்கு ஆக்சஸ் இருந்தா மட்டும்தான் உங்களால இதுக்கு பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம ரிப்போர்ட்ல வந்து பப்ளிக், பிரைவேட், அப்புறம் கஸ்டம் ஃபோல்டர் இது மூணுமே பார்த்தோம். கரெக்டா? ஸோ பிரைவேட்டா இருக்கிறத ஷேர் பண்ண உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். பப்ளிக்னா எல்லாருக்குமே தெரியும். கஸ்டம் ஃபோல்டர்னா உங்களுக்கு மட்டும் தான் இனிஷியலா தெரியும். அந்த ஃபோல்டருக்கு நீங்க மத்தவங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா யார் யாருக்கு ஆக்சஸ் இருக்கோ அவங்களுக்கும் தெரியும். ரைட். அதே மாதிரி தான் இங்கேயும். ஆனா இங்க பப்ளிக் கிடையாது. பிரைவேட்டும் கஸ்டம் ஃபோல்டரும் மட்டும்தான் இருக்கு டேஷ்போர்ட்ல. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு புது டேஷ்போர்டு ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஓகே. ஸோ டேஷ்போர்ட் கிரியேட் பண்றதுக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் நிச்சயமா தேவை. ஏன் அப்படின்னா ஆஸ் அ அட்மின் நம்மளால ஒரு டேஷ்போர்டுக்கு டேட்டா கொடுக்கணும்னா ரிப்போர்ட்ல இருந்து கொடுத்துக்கலாம். ஆனா டெவலப்பரா இருந்தாங்கன்னா அவங்க டைரக்டா டேபிள்ல இருந்து எடுத்து கொடுத்துப்பாங்க. சரிங்களா? பட் ஆஸ் அட்மின் ரிப்போர்ட் டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணோம்னா முதல்ல நம்மளுக்கு தேவை ரிப்போர்ட்ல இருந்து டேட்டா சோர்ஸ். அது பேர் டேட்டா சோர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ரிப்போர்ட் தான் டேஷ்போர்டுக்கு டேட்டா சோர்ஸ். சரிங்களா? இப்போ நியூ கொடுக்குறீங்களா? ஓகே. அந்த டேஷ்போர்டுக்கு சும்மா சிஓஸ் டேஷ்போர்ட்னு கொடுக்குற பேரு என்ன சொன்னீங்க? வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க. ஓகே. சிஓ டேஷ்போர்ட். ஆமா. சரிங்களா? இப்போ இது வந்து பிரைவேட்ல இருக்கு. செலக்ட் ஃபோல்டர் கொடுங்க. பப்ளிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்காது. நம்ம தான் கஸ்டம் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கணும் வேணும்னா. ஸோ இப்போ நியூ ஃபோல்டர் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவோம். நியூ ஃபோல்டர் கீழே கொடுத்துட்டு ஓகே இல்லைங்க செலக்ட் ஃபோல்டர் கொடுத்து நியூ ஃபோல்டர் கொடுங்க கீழே. நியூ ஃபோல்டர் கொடுத்துருங்க. இப்போ கொடுத்துருங்க. ஓகே. சிஓ டேஷ்போர்டுன்னு அடிச்சிருங்க. சேவ். ஓகே. இப்போ செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துருங்க. கிரியேட் கொடுத்துருங்க. கிரியேட் கொடுத்துருங்க. இப்போ இந்த டேஷ்போர்டுக்கு வந்து டேட்டா எப்படி கொண்டு வரணும்னா அந்த பிளஸ் காம்பனண்ட்டை கிளிக் பண்ணுங்க. காம்பனண்ட்டை கிளிக் பண்ணிட்டு எந்த ரிப்போர்ட் வேணுமோ அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துக்கோங்க. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் கான்டாக்ட்ஸ் வித் ஸ்விக்கி ஆர்டர்ஸ் வித் கேசஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் செலக்ட் கொடுங்க. ஓகே. ஒரு டேஷ்போர்ட்ல நிறைய ரிப்போர்ட்டை கொண்டு வந்துக்கலாம். ஓகே. இங்க ஏன் சார்ட் வரலன்னு சொல்லுங்க பாப்போம். எதனால சார்ட் வரல? சார்ட் வந்துட்டு சம்மரியிலயும் இதுலயும் வராது. மேட்ரிக்ஸ்லயும் தான் வரும். இப்போ இந்த ரிப்போர்ட் நம்ம சூஸ் பண்ணிருக்க ரிப்போர்ட் டேபிள். இது வந்து டேபிள் ரிப்போர்ட்டா இருக்கிறதுனால சரிங்களா? ஓ நம்ம ஆமா காலம் ரோ நம்ம டெலீட் பண்ணிட்டோம்ல. ஓகே ஓகே ஆமாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ இத ஆட் கொடுத்துருங்க. சரிங்களா? இப்போ ஒரே டேஷ்போர்ட்லயே நம்ம வந்து நிறைய ரிப்போர்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இன்னொரு காம்பனன்ட் கொடுங்க. இப்போ வேற ஏதாவது ஒரு ரிப்போர்ட் செலக்ட் பண்ணுங்க. நியூ ஸ்விக்கி ஆர்டர் ரிப்போர்ட் அது கொடுத்துருங்க. செலக்ட். இப்போ ஆட் கொடுத்துருங்க. இப்போ கீழே இருக்கிறத ரைட் சைடு நீங்க எங்க வேணா மூவ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேரு டாக்கிங்னு பேரு. டாக்கிங்னா என்ன? ஒரு காம்பனண்ட்டை எங்க வேணா மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தான் டாக்கிங். சரிங்களா? ஸோ அப்படியே ரைட் கிளிக் போடுங்க. மேல ரைட் சைடு மேல பார்த்தீங்களா? அது பக்கத்துலயும் வச்சுக்கலாம், தள்ளியும் வச்சுக்கலாம், எப்படி வேணா வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ சேவ் கொடுத்துருங்க. அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே. இப்போ டேஷ்போர்ட்ஸ் மேல கிளிக் பண்ணுங்க. மேல கிளிக் பண்ணிருங்க. இப்போ இந்த சிஇஓ டேஷ்போர்ட் இருக்கா அந்த வார்த்தையை மட்டும் கிளிக் பண்ணுங்க. எஸ். இப்போ உங்க டேஷ்போர்டு ரன் ஆயிடும். ஓகே. பாத்தீங்களா?
ரெஃப்ரெஷ் ஒரு சின்ன ரெஃப்ரெஷ் ரைட் சைடுல இருக்கு பாருங்க. ரெஃப்ரெஷ் பட்டன் Yeah. கொடுத்தீங்கன்னா அது ரெஃப்ரெஷ் ஆகும். ஓகே ஓகேங்க. You can't refresh this more than once in ஓகேங்க. Yeah. Done? ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு டேஷ்போர்டு எப்படி கிரியேட் பண்ணணுன்றது தெரியும், ரைட்? ஓகே. ஸோ இப்போ இந்த டேஷ்போர்ட்ஸ்லேயே நம்ம நெக்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இதே டேஷ்போர்டு உங்க செகண்ட் யூசர் லாகின்ல போய் பாருங்க, தெரியுதான்னு இல்லையா? தெரியாது. தெரியாத போது ரிப்போர்ட்டுக்கு எப்படி கொடுத்தீங்க அந்த டேஷ்போர்ட் ஃபோல்டருக்கு பிரைவேட் இல்லைங்க, நம்ம தனியா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதுல இனிஷியலா செகண்ட் யூசருக்கு ஆக்சஸ் இருக்காது, நீங்க தான் போய் ஆட் பண்ணணும். ஓகே, டேஷ்போர்ட்ஸ் கிளிக் பண்ணுங்கம்மா. insufficient privileges. ஓகே, டேஷ்போர்டுக்கு ஆக்சஸ் இல்லைன்னு சொல்லுது. ஓகே, மேல போங்க, செகண்ட் யூசர் போங்க. செகண்ட் யூசர் போயிட்டு டேஷ்போர்ட்ஸ் கிளிக் பண்ணுங்க திருப்பி. ஓகே, சரி ரிப்போர்ட்ஸ் கிளிக் பண்ணுங்க. ஓகே, ரிப்போர்ட்ஸ் அண்ட் டேஷ்போர்ட்ஸ் வந்துருச்சா? சரி, இப்போ இதுல என்ன பண்ணுங்க, மை பர்சனல் டேஷ்போர்ட்ஸ் வந்துட்டு பாருங்க, அதுக்குள்ள போய் தெரியுதா பாருங்க. தெரியல. ஓகே, என்ன பண்ணுங்க, அட்மின் லாகின்ல போயிட்டு உங்க டேஷ்போர்ட் சேவ் பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த ஃபோல்டர்ல போயிட்டு நேத்துக்கு ரிப்போர்ட்டுக்கு எப்படி ஷேர் கொடுத்தீங்க அதே மாதிரி ஷேர் கொடுங்க. ஓகே, நியூ ஃபோல்டர் போயிட்டு பண்ணதுபா டேஷ்போர்டோட ஆல் டேஷ்போர்ட்ஸ் இல்லைங்க, டேஷ்போர்ட்ஸ்னு கிளிக் பண்ணுங்க. டேஷ்போர்டுன்னு இங்கே கிளிக் பண்ணுங்க. அட்மின் லாகின்ல டேஷ்போர்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்களா? ஆல் ஃபோல்டர்ஸ் தெரியுதா கீழே? கேன்சல் 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 ஆல் ஃபோல்டர்ஸ். ஓகே, இதுல போய் பண்ணோம். நியூ ஃபோல்டர் இதுதான் வந்து உங்களோட. ஏங்க நியூ ஃபோல்டருக்கே போறீங்க? நான் நியூ ஃபோல்டரே போஸ்ட் சொல்லுங்க. சிஇஓ ஃபோல்டருக்கு ரைட் சைடுல போயிட்டு அந்த சின்ன டிராப் டவுனை கிளிக் பண்ணி ஷேர்ன்ற கொடுத்தீங்கன்னா, ஷேர் இல்ல, நம்ம நேத்து நம்ம ஒரு மறுபடியும் ஒரு ஃபோல்டர் இது பண்ணி அதுல ஆட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் ஃபோல்டர் ஷேர் நம்பர் ஞாபகம். அதான் ஃபோல்டர்னு தெரியுதாங்க? அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ போயிட்டு ஷேர் போடுங்க. இல்லையா? அதுல தெரியலையா? ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. கிரியேட்டட் பை மீ இருக்கு பாருங்க. இங்க இருக்குங்க ஷேர். ஓகேங்க, கொடுத்துருங்க. இதுல செகண்ட் யூசரை செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. ஷேர்ன்ற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா தான் ஷேர் ஆகும். ஓகே, இப்போ டன். இப்போ போய் செகண்ட் யூசர் லாகின்ல போய் பாத்தீங்கன்னா அந்த டேஷ்போர்டு வந்து தெரியும். ஓகேங்க, வந்துச்சா? ஓகே, ரெஃப்ரெஷ் மட்டும் கொடுங்க. ரெஃப்ரெஷ் பட்டன் அமுக்குங்க. இப்போ டேஷ்போர்ட் தெரியுது, ஆனால் டேஷ்போர்ட் கண்டென்ட் எதுவுமே தெரியல. ஏன் அப்படின்னா, ஒரு டேஷ்போர்டுக்கு எங்கேருந்து டேட்டா வருது? ரிப்போர்ட்ல இருந்து வருது. அப்போ அந்த ரிப்போர்ட்டுக்கு ஆக்சஸ் இருந்தா மட்டும்தான் இவரால் பார்க்க முடியும். ரிப்போர்ட்டுக்கு ஆக்சஸ் இல்லைன்னா என்ன பார்க்க முடியாது. புரியுதா? ஓகே, நம்ம ரிப்போர்ட் வந்து சும்மா வியூ மட்டும் தான் கொடுத்துருக்கோம் இதுக்கு. இல்ல, அதுக்கு நீங்க என்ன பண்ணுவோம்னா, முதல்ல செகண்ட் யூசர்ல அட்மின் லாகின் போங்க. ஓகே, அட்மின் லாகின் போயிட்டு ரிப்போர்ட்ஸ் கிளிக் பண்ணுங்க. இப்போ இதுல இந்த டேஷ்போர்ட்ல 2 ரிப்போர்ட் இருக்கு. கான்டாக்ட்ஸ் வித் ஸ்விக்கி ஆர்டர் வித் கேட்டர் இருக்கா? ஓகே, அது வந்து பப்ளிக் ரிப்போர்ட்ல இருக்கு. ஓகே, யா. ஸோ
இந்த இதுக்கு வந்து ரெண்டு டேஷ்போர்ட் தெரியாததுக்கு. ஒண்ணு வந்து அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு ஆக்சஸ் இல்லாம இருக்கலாம், இல்ல அந்த ரிப்போர்ட் இருக்கிற ஃபோல்டருக்கு ஆக்சஸ் இல்லாம இருக்கலாம். சோ இதுல எது வேணா இருக்கலாம். பிடிக்கணும் பொறுமையா, எந்த காரணத்தினால வரல அப்படின்னு. சரிங்களா? சோ ஓகேங்க. இன் கேஸ் அந்த இது ஆப்ஜெக்ட் இல்லைன்னா நம்ம ஷேரிங் செட்டிங்ல போய் எந்த மாத்தணும்? ஆப்ஜெக்ட்டுக்கு ஆக்சஸ் இல்லைன்னா ப்ரொஃபைல்ல போய் பர்மிஷன் கொடுக்கணும். ஓகே ஓகேங்க. சோ இப்போ மேல வந்து கான்டாக்ட்ஸ் வித் ஸ்விக்கி ஆர்டர் வித் கேசஸ் இருக்கா, அது எந்த ஃபோல்டர்ல சேவ் ஆயிருக்கு? பப்ளிக் ஃபோல்டர்ல தான் சேவ் ஆயிருக்கு. அப்ப அது வந்து பிரச்சனை இல்லை. ஆனா நியூ ஸ்விக்கி ஆர்டர் ரிப்போர்ட்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அது வந்து அப்போ அதனால தெரியல நம்மளுக்கு. சரிங்களா? இப்ப நியூ ஸ்விக்கி ஆர்டர் ரிப்போர்ட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு மேல எடிட் கொடுங்க. என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல வந்து இந்த சேவுக்கு பக்கத்துல ஒரு டிராப் டவுன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணுங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போங்க, கீழே வாங்க. இதையும் பப்ளிக் ஃபோல்டர்ல சேவ் பண்ணுங்க. இதை ஒண்ணு பப்ளிக்ல சேவ் பண்ணோம், இல்ல கஸ்டம் ஃபோல்டர்ல ஏதாவது சேவ் பண்ணிட்டு செகண்ட் யூசருக்கு அந்த ஃபோல்டருக்கு ஆக்சஸ் கொடுத்துடணும். இப்ப சேவ் கொடுத்துருங்க. அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப செகண்ட் யூசர் லாகின்ல போயிட்டு அந்த டேஷ்போர்ட் ஓபன் பண்ணி பாருங்க. சிஓ டேஷ்போர்டு இல்லைங்க, நீங்க ஒரு ரிப்போர்ட் ஓபன் பண்றீங்க, டேஷ்போர்ட்ஸ் கிளிக் பண்ணுங்களேன். அவ்வளவுதான். ரெஃப்ரெஷ் கொடுங்க. இப்போ இல்ல ஃபைண்ட் அ டேஷ்போர்ட் இருக்குல்ல, ஒரு செகண்ட், ஒரே செகண்ட். ஃபைண்ட் அ டேஷ்போர்ட் இருக்கலாம், கிளிக் பண்ணுங்க. டிராப் டவுனை கிளிக் பண்ணுங்க. இதுல சிஓ டேஷ்போர்ட். சிஓ கொடுங்க. ஸோ அப்போ இப்பயும் தெரிய மாட்டேங்குது. அப்ப இதுல என்ன இருக்கு? கான்டாக்ட்ஸ், ஸ்விக்கி ஆர்டர், கேசஸ். கான்டாக்ட்ஸும் கேசஸும் தெரியுது, ஸ்விக்கி ஆர்டர் இவருக்கு தெரியல. ஸோ ஆல் டேப்ஸ்ல போய் பாருங்க, ஸ்விக்கி ஆர்டருக்கு பர்மிஷன் இருக்கான்னு. ஆல் டேப்ஸ் இல்லைங்க, அட்மின்லயே இல்லை, இந்த யூசர்ல, இதே யூசர்ல ஆல் டேப்ஸ்ல போயிட்டு ஸ்விக்கி ஆர்டர் இருக்கா பாருங்க, கீழே வாங்க. இருக்கு, அப்புறம் தெரிய மாட்டேங்குது. கான்டாக்ட் எங்க இருக்கு? கான்டாக்ட் இருக்கு, கான்டாக்டும் இருக்கு. சரிங்களா? ஓகே. என்ன பண்ணுங்க, ரிப்போர்ட்ஸ்குள்ள போங்க. அந்த ரெண்டு ரிப்போர்ட்டுக்கும் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கான்னு பார்ப்போம் முதல்ல. உஷா ரிப்போர்ட்ஸ்குள்ள போங்க. இல்லை இது இல்லை, இது இல்லை, இது இல்லை. யூனிஃபைடு பப்ளிக் ரிப்போர்ட்ஸ் கிளிக் பண்ணுங்க. எஸ். கான்டாக்ட்ஸ் வித் ஸ்விக்கி ஆர்டர்ஸ் அண்ட் கேசிங், அதை ஓப்பன் பண்ணுங்க. ஜீரோ ரெக்கார்ட்ஸ் காட்டுது, அதான் உங்களுக்கு வரல. ஏன் ஜீரோ ரெக்கார்ட்ஸ் காட்டுதுன்னா, ஸ்விக்கி ஆர்டருக்கு கேசஸ்க்கு இந்த இது நம்ம லிங்க் எடுத்துன்னு நினைக்கிறேன். ஆமா, லிங்க் வச்சிருக்கோம். சோ இப்போ வந்து இன்டர்செக்ஷன் அதான இது இல்ல. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, கான்டாக்ட் குள்ள போங்க. ஆல் கான்டாக்ட்ஸ் கோ கொடுங்க. சரி. ஸோ அப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, முதல்ல இருங்க, நான் மொபைலுக்கு சார்ஜ் போட்டுக்கிறேன். சரி, இப்போ என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு கான்டாக்டுக்கு ஸ்விக்கி ஆர்டர் ஒன்று போடுங்க, அப்புறம் அந்த ஸ்விக்கி ஆர்டருக்கு ஒரு கேஸ் ஒன்று போடுங்க குயிக்கா. சரிங்களா? செகண்ட் யூசர் லாகின். செகண்ட் யூசர்லையா? ஓகே. இந்த ஒரு கான்டாக்ட் செகண்ட் யூசர் கிரியேட் பண்ண கான்டாக்டா இருக்கணும். கான்டாக்ட்ஸ்குள்ள போயிட்டு நீங்களே ஒரு கான்டாக்ட்
கிரியேட் பண்ணிக்கோங்க. சரி ஓகேங்க. செகண்ட் ஓகேங்க. இருந்து அப்புறம் அந்த கான்டாக்ட் ஒரு ஸ்விக்கி ஆர்டர், அந்த ஸ்விக்கி ஆர்டருக்கு ஒரு கேஸ். கொடுத்துட்டேங்க. ஓகே, இப்போ டாஷ்போர்ட்ஸ்ல போய் பாருங்க. ஓகே. ஓகே சரி, ஏன் வரலன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன் அப்படின்னா இதனால இல்ல, சில சமயம் டேஷ்போர்ட்ல டேபுலர் ரிப்போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஓகே. கிளாசிக் மோட்ல இருக்கு இதோட செகண்ட் யூசரோட லாகின், அதனால தெரியாது. சில சமயம் டேபுலர் டேஷ்போர்ட்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஓகே. கிளாசிக்ல சில சமயம் தெரியாது, Classic mode. அதனால தான் வரும். ஓகே. சரிங்களா? ஓகே ஓகே. இப்போ நீங்க என்ன பட் பண்ணுங்கன்னா, லைட்னிங்ல தெரியும். ஆமா லைட்னிங்ல தெரியும். இப்போ நீங்க ஸ்விட்ச் டு லைட்னிங் கொடுத்தீங்கன்னா, ஆனா லைட்னிங் உங்களுக்கு எனேபிள் பண்ணல. ஓகே, இதை எனேபிள் பண்ணணும்னா எப்படின்னு சொல்லுங்க. அட்மின்ல போயிட்டு செகண்ட் யூசரோட ப்ரொஃபைல்குள்ள போங்க. எப்பவுமே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், கரெக்டா? அட்மின்ல போயிட்டு செகண்ட் யூசர் ப்ரொஃபைலுக்கு, செகண்ட் யூசரோட ப்ரொஃபைல் எதுவோ அதை கண்டுபிடிச்சு யூசர்ஸ்குள்ள போயிட்டு முதல்ல செகண்ட் யூசரோட ப்ரொஃபைல்குள்ள போயிட்டு லைட்னிங் எனேபிள் லைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கும், பர்மிஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கலாம். இவரோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்விக்கி ஆர்டர் இங்க இல்லைங்க ப்ரொஃபைல் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. சரிங்க, இந்த இதுல போயிட்டு ஓகே. ஓகே, இதை எடிட் பண்ணுங்க. இப்போ எடிட் பண்ணிட்டு லைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு சர்ச் பண்ணுங்க. மேல கண்ட்ரோல் கொடுத்து லைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு சர்ச் பண்ணுங்க. ஸ்பெல்லிங் மட்டும் பொறுமையா கரெக்டா இருக்கு. லைட்னிங் ஃபுல்லாவே அடிங்க, நான் சொல்றத ஓகேங்க. லைட்னிங் அடிச்சிருங்க மொத்தமா.
அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ்னு அடிங்க. போதும். கீழே வாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் யூசர்னு இருக்கா, அதை அப்படியே செக் பண்ணிட்டு சேவ் பண்ணுங்க. இப்போ செகண்ட் யூசர் லாகினை போய் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு லைட்னிங்க்கு ஸ்விட்ச் ஓவர் ஆயிடுங்க. ஆட்டோமேட்டிக்கா லைட்னிங்லேயே ஓப்பன் ஆயிடும் அது. ஸ்விட்ச் டு லைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருங்க. இப்போ இந்த டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணி பாருங்க, டேட்டா வரும். டேட்டா வருதோ இல்லையோ டேஷ்போர்டு வரும். வந்துச்சா பார்த்தீங்களா? இப்போ சிஓ கிளிக் பண்ணுங்க. சிஓ கிளிக் பண்ணுங்க. எஸ், அவ்வளோதாங்க. சரிங்களா? இப்போ ரெஃப்ரெஷ் கொடுங்க. அந்த இடத்துல ரைட் சைடு டாப்ல டேஷ்போர்டு வந்துச்சு, ஆனால் டேட்டா வரல. சரிங்களா? இப்போ அது ரெண்டாவது பஞ்சாயத்து. இப்போ டேட்டா அவ்வளோதாங்க. புரியுதா? ஸோ டேஷ்போர்டில் டேட்டா வரலன்னா நிறைய காரணம் இருக்கும். ஒன்று, இந்த ரிப்போர்ட் இருக்கிற அந்த டேஷ்போர்டில் ஒரு 4-5 ரிப்போர்ட் இருக்குன்னா அந்த 4-5 ரிப்போர்ட்ல ஏதோ ஒரு ரிப்போர்ட்டுக்கு பர்மிஷன் இல்லை அந்த பர்டிகுலர் யூசருக்கு. அப்படியும் இல்லைன்னா இந்த அந்த ஆப்ஜெக்ட்டுக்கே ஆக்சஸ் இல்லாமல் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 ஆப்ஜெக்ட் இருக்கு. இதில் 3 ஆப்ஜெக்ட்ல ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஆக்சஸ் இல்லாமல் இருக்கலாம். அப்போ நீங்கள் ப்ரொஃபைலில் போய் பர்மிஷன் கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த இது அது எதுவுமே இல்லை. இதில் என்ன இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஆக்சஸ் இருந்துச்சு. ஆனால் இது வந்து டேபுலர் ரிப்போர்ட்டாக இருந்தால் லைட்னிங்கில் வேலை செய்யாது. ஓகே, அப்போ கிளாசிக்ல ரிப்போர்ட்டே பார்க்க முடியாதான்னு கேட்டால் பார்க்க முடியும். டேபுலர் ரிப்போர்ட்டாக இருக்கிறதுனால அதை முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 2 ரிப்போர்ட்டையும் போயிட்டு சம்மரி ரிப்போர்ட்டோ மேட்ரிக்ஸ் ரிப்போர்ட்டோ மாற்றிட்டு ஒரு சார்ட்டை ஆட் பண்ணிங்கன்னா அப்போதான் இங்கே டேஷ்போர்டில் கிளாசிக்ல விசிபிள் ஆகும். சரிங்களா? அதையும் வேணா பண்ணி காமிச்சிடுறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அட்மின் லாகின்ல போயிட்டு இந்த 2 ரிப்போர்ட் இருக்குல்ல, இந்த 2த்தையும் போயிட்டு சம்மரைஸ் பண்ணிட்டு ஒரு சார்ட் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு வந்துருங்க, போதும். அவ்வளோதான். சரிங்களா? அட்மின் லாகின்குள்ள போயிடுங்க. அட்மின் லாகின்ல இந்த 2 ரிப்போர்ட்டையும் ஓபன் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த ரிப்போர்ட்டை சம்மரைஸ் பண்ணிடுங்க, எடிட் பண்ணிட்டு. சரி, ஓகேங்க. சார்ட்டும் ஆட் பண்ணிடுங்க. ஓகே, ஓகே. போதும் போதும், 2-3 இது வச்சுலாம் பண்ணாதீங்க. சும்மா தாங்க. ஓகேங்க, பண்ணிட்டேன். இதுங்க பாஸ் சேவ் அண்ட் ரன் கொடுத்துருவோம். ஆட் சார்ட் திருப்பி அது டேப்லர் தான். சார்ட் கொடு. ஓகேங்க. சேவ் அண்ட் ரன். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, இன்னொரு ரிப்போர்ட் இருக்குன்னு அதையும் போயிட்டு இது பண்ணிடுங்க. Contacts with Swiggy order with cases, correct? இல்ல கேசஸ் இல்லங்க இதுல. டேட்டாவும் இல்ல, பட் ஓகே, நீங்க எடிட் பண்ணிட்டு ஸ்விக்கி ஆர்டர்ல போய் நான் இது எடிட் அதெல்லாம் தேவையில்லைங்க. இருங்க எடிட் பண்ணிட்டு சம்மரைஸ் பண்ணிடுங்க. சரி, ஓகே. இப்போ வந்து ஆட் சார்ட் கொடுத்துருங்க. இப்போ டேஷ்போர்ட்ஸ் கொடுப்போம். சேவ் அண்ட் ரன் கொடுத்துருங்க. ஆட் சார்ட் கொடுத்துட்டீங்களா? சரி, ஓகே. டேஷ்போர்ட்ஸ்குள்ள போயிடுங்க. நம்ம கிரியேட் பண்ண டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணுங்க. இந்த டேஷ்போர்டை எடிட் பண்ணுங்க. இப்போ ஒவ்வொரு ரிப்போர்ட்டையும் இப்போ எடிட் பண்ணுங்க. இந்த ரைட் சைட்ல பண்ணுங்க. முதல்ல நியூ ஸ்விக்கி ஆர்டர் ரிப்போர்ட்டை எடிட் பண்ணுங்க. அப்படியே ரைட் சைட்ல
அது பக்கத்துல ஒரு பென்சில் ஐகான் இருக்கு பாருங்க மேல டாப்ல. அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, இதுல ஏதாவது ஒரு சார்ட் சூஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ அப்டேட் கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த ரிப்போர்ட்டுக்கும் எடிட் பண்ணிட்டு ஒரு சார்ட் ஒன்று சூஸ் பண்ணுங்க. there is no data சொல்லுங்க. என்ன பண்றது? பரவாயில்ல, அப்டேட் கொடுங்க. ஏதோ ஒரு சார்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அப்டேட் கொடுத்துருங்க. சரி ஓகேங்க. ரைட் சைடு அதெல்லாம் விட்டுருங்க. அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு கீழே, அதை ப்ரெஸ் பண்ணாலே இந்த அப்டேட் சார்ட். கொடுத்துருவோம். சரி ஓகே. இப்போ சேவ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, செகண்ட் யூசர் பேட்டர்ன்ல போட்டு இந்த டேஷ்போர்டை ரன் பண்ணி பாருங்க. கிளாசிக்ல போட்டு கிளாசிக் ஸ்விட்ச் ஓவர் பண்ணிடுங்க. செகண்ட் யூசர் லாகின் கிளாசிக் போயிடுங்க. செகண்ட் யூசர் தான் இருக்கா? இது செகண்ட் யூசரா? ஆமாங்க, செகண்ட் யூசர் தான். சரி, பாருங்க, இதுல இப்பதான் கிளாசிக் உங்க ப்ரொஃபைல்ல இருந்து கொடுங்க. உங்க ப்ரொஃபைலுக்கு போங்க. மேல டாப் ரைட்ல ராபிட் படம் போட்டு இருக்கு, அதான் உங்க ப்ரொஃபைல் மேல. அதுல ஸ்விட்ச் டு சேல்ஸ்ஃபோர்ஸ் கிளாசிக் கொடுங்க. இப்போ இந்த டேஷ்போர்ட் ஓபன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு சரிங்களா? ரைட், யா, சரிங்களா? சரி, இப்போ டேஷ்போர்ட்ஸ்ல உள்ள மற்ற கான்செப்ட்ஸை பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தடவை டேஷ்போர்ட்ஸ் பார்த்துறீங்களா? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, எனக்கு டெலிவரி ஏஜென்சி, எல்லா டெலிவரி ஏஜென்சியும் பார்க்குற மாதிரி ஒரு டேஷ்போர்ட் காட்டுங்க. ஓகே, ஸோ டெலிவரி ஏஜென்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் டேஷ்போர்ட் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பொறுமையா பண்ணுங்க. ஓகே, டெலிவரி ஏஜென்ட்க்கு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுமா? சரி ஓகேங்க. டேஷ்போர்ட் வேணும், சரிங்களா? சரி ஓகேங்க, ஓகேங்க, நான் ட்ரை பண்றேன்.
ஒவ்வொரு தடவையும் நீங்க இதை பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நான் என்ன கேட்டேன், வெறும் டெலிவரி ஏஜென்ட்ஸ் இருக்கிற மாதிரி மட்டும்தான் கேட்டேன். ரிப்போர்ட்ல மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் கேட்குறேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டெலிவரி ஏஜென்ட்ஸ், ஊபர் ஆர்டர் டெலிவரி ஏஜென்ட், அப்புறம் வந்து கமிஷன், இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் கேட்குறேன்னா மட்டும்தான் இங்க வந்து நீங்க ரிப்போர்ட் டைப்ஸ்ல வந்து மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுக்கணும். இல்லைன்னா ஒவ்வொரு கஸ்டம் ஆப்ஜெக்ட்டுக்குமே ஆல்ரெடி ஒரு ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட் டைப் இருக்கும் டெலிவரி ஏஜென்ட்னு. நான் டெலிவரி ஏஜென்ட் டேட்டா மட்டும் தானே கேட்டேன். அப்ப நீங்க வந்து இன்னொரு பி ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. கஸ்டம் ரிப்போர்ட் டைப் கிரியேட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஏற்கனவே ரிப்போர்ட் டைப்ஸ்ல போங்க, லெஃப்ட்ல ரிப்போர்ட் டைப்ஸ் சூஸ் பண்ணுங்க. இல்ல இல்ல, இங்க இல்லைங்க, க்ளோஸ் பண்ணுங்க. லெஃப்ட்ல ரிப்போர்ட் டைப்ஸ் போங்க. கண்டினியூ. இதுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு டெலிவரி ஏஜென்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு ஆல்ரெடி ரிப்போர்ட் டைப் இருக்கும். டி கிளிக் பண்ணுங்க. டி ஆல்பபெட் டி, மேல டி, ஏபிசிடி இங்க ஆல்ரெடி இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ நீங்க நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. மேல ரிப்போர்ட்ஸ் போங்க. அப்ளிகேஷன்ல ரிப்போர்ட்ஸ் போயிடுங்க. போயிட்டு ஒரு ரிப்போர்ட் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. அப்போ ரிப்போர்ட் டைப் கேட்கும். அதில் டெலிவரி ஏஜென்ட்னு கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நியூ ரிப்போர்ட். இல்லை, ஆல் கொடுத்துருங்க. லெஃப்ட் சைடில் ஆல்னு கொடுக்கணும். ரீசென்ட்லி யூஸ்ல வந்து கொடுத்தா வராது. ஆல் மாற்றிட்டு இடத்துல டெலிவரி ஏஜென்ட்னு அடிங்க. அப்போ இல்லைங்க, கான்டாக்ட்ஸே தேவையில்லைங்க, டெலிவரி ஏஜென்ட். பார்த்தீங்களா, ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட் டைப்பே சேல்ஸ் ஃபோர்ஸே உங்களுக்காக பண்ணி வச்சிருக்கு. ஸோ நான் என்ன கேட்டேன், வெறும் டெலிவரி ஏஜென்ட் தானே கேட்டேன். அப்போ நீங்கள் இதே யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டம் கிட்ட போகணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவையோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க, காலம்ஸ்லாம். கமிஷன் ஆட் பண்ணிக்கோங்க மெயினாக. ஒரு நிமிஷங்க, எனக்கு ஒரு கால் வருது.
ஒரு சேவ் பண்ணுங்க. இப்போ ரன் பண்ணி பாருங்க டேஷ்போர்டு. மேலே டேஷ்போர்டுன்னு கிளிக் பண்ணுங்க. டேஷ்போர்டு பேரை கிளிக் பண்ணுங்க அப்படியே. அவ்வளோதான். வந்துருச்சா? சரி, இப்போ அப்படியே செகண்ட் யூசர் லாகின்ல போய் பாருங்க இந்த டேஷ்போர்ட் தெரியுதானே. எனக்கு செகண்ட் யூசருக்கும் இந்த டேஷ்போர்டு வந்து விசிபிளாக இருக்கணும். டேஷ்போர்ட் பேரை மாற்றுங்க. இது சிஓவில் இருக்கு. ட்ராப் டவுன்லேருந்து சிஓஓன்னு மாற்றுங்க. எஸ். அந்த டேஷ்போர்டுக்கு ஆக்சஸ் இல்லை. ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. சிஓஓ வந்துடுச்சா பாருங்க. சரி, சிஓ டேஷ்போர்டுக்கு ஆக்சஸ் கொடுத்து எனக்கு செகண்ட் யூசர்ல கொண்டு வாங்க. பண்றீங்க? மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அன்மியூட் பண்ணிட்டு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க புரியல எனக்கு. ஹலோ, சொல்லுங்க. நான் பேசுறது உங்களுக்கு இப்பதான் கேக்குதா? கேக்குதுங்க. இப்பதாங்க பேசுறீங்க. அன்மியூட்ல இருந்து மியூட்ல இருந்து சேர்த்த நேரத்துக்கு. சரி சொல்லுங்க, இப்ப என்ன பண்றீங்க? ப்ரொஃபைலுக்கு போய் என்ன பண்றீங்க? ஹலோ, சாரிங்க. செகண்ட் யூசர்ல எனக்கு அந்த டேஷ்போர்டு வேணும். செகண்ட் யூசர் இருக்கிற அந்த ஃபோல்டர் அட்மின் லாகின்ல நீங்க ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி டேஷ்போர்டை சேவ் பண்ணீங்களா? அந்த ஃபோல்டருக்கு போய் ஆக்சஸ் தான் வரப்போகுது. இல்ல இப்படி இல்ல. டேஷ்போர்ட்ஸ்குள்ள கிளிக் பண்ணுங்க. மேல திருப்பி ஆல் ஃபோல்டர்ஸ்னு இருக்கு பாருங்க. ஆல் ஃபோல்டர்ஸ்னு இருக்கா? அதுக்குள்ள போங்க. இப்போ சி டேஷ்போர்ட் தெரியுதா? அது கிளிக் பண்ணுங்க. ஷேர். அதான் செகண்ட் யூசர். அந்த ரூம் ஒரே டஸ்டா இருக்கு. ஓகே, வந்துருச்சாங்க? சூப்பர், அவ்வளோதாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ அட்மின் லாகின் பண்ணுங்க. அடுத்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? சரி, இப்போ இந்த சிஓஓ டேஷ்போர்டை ஓபன் பண்ணுங்க. சிஓஓ டேஷ்போர்ட் ஓபன் பண்றீங்களா? சரி, இப்போ இந்த டேஷ்போர்ட் அட்மின் லாகின்ல இருந்து எடிட் பண்ணுங்க. இது அட்மின் லாகின் இருந்து ஓகேங்களா? பாத்தீங்களா? இப்போ இந்த டேஷ்போர்டுக்குள்ள ஒரு ஸ்மால் கியர் ஐகான் இருக்கு பாத்தீங்களா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு புது கான்செப்ட் சொல்ல போறேன். இதுல வியூ டேஷ்போர்ட் அஸ் மீன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. கரெக்டா? அதான் வந்து டிஃபால்ட்டா இப்ப எனேபிள் ஆயிருக்கு. இப்ப நம்ம டேஷ்போர்டு இத்தனை நேரமா பார்த்துட்டு இருக்கிறது வியூ டேஷ்போர்ட் அஸ் மீன்ற ஆப்ஷன். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த டேஷ்போர்டை இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த டேஷ்போர்டு யாரு கிரியேட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு என்ன ஆக்சஸ் இருக்கோ அந்த
அந்த ஆக்சஸ் அந்த அந்த ஆக்சஸ்க்கு என்ன டேட்டா தெரியுமோ அதே டேட்டா தான் இந்த டேஷ்போர்டை யூஸ் பண்றவங்க எல்லாருக்குமே தெரியும். செகண்ட் யூசர் இப்போ நம்ம இதுல ஆர்கனைசேஷன்ல உங்க ஆர்கனைசேஷன்ல செகண்ட் யூசர் மட்டும்தான் இருக்காரு. ஸோ செகண்ட் யூசருக்கும் இந்த டேஷ்போர்டு யார் இப்ப கிரியேட் பண்ணாங்க? அட்மின் கிரியேட் பண்ணாங்க. அப்போ அட்மின் கிரியேட் பண்ணும்போது என்ன ஆப்ஷன் வச்சிருக்காரு? வியூ டேஷ்போர்ட் ஆஸ் மீன் கொடுத்தாரு. அப்ப என்ன ஆகுது? உங்களுக்கு அட்மினுக்கு என்னென்ன டேட்டா தெரியும்? எல்லா டேட்டாவும் தெரியும். அப்போ செகண்ட் யூசருக்கு ஆக்சஸே இல்லைன்னா கூட அவரால் அட்மின் மாதிரி எல்லா டேட்டாவும் பார்க்க முடியும். ஏன்னா கிரியேட் பண்ணது அட்மின் என்ன பண்ணிட்டாரு? வச்சுட்டு வியூ டேஷ்போர்ட் மீன் கொடுத்துட்டாரு. அப்போ அந்த யாருக்கெல்லாம் அந்த டேஷ்போர்டுக்கு ஆக்சஸ் இருக்கோ எல்லா டேட்டாவுமே தெரியும். ஆனா இப்ப செகண்ட் யூசர் வந்து டேஷ்போர்டு கிரியேட் பண்ணிட்டு வியூ டேஷ்போர்ட் அஸ் மீன் கொடுத்தாருன்னா செகண்ட் யூசருக்கு என்ன ஆக்சஸ் இருக்கோ அதுதான் இந்த டேஷ்போர்டு பாக்குறவங்க எல்லாருக்குமே ஆக்சஸ் இருக்கும். ஐ மீன் அந்த டேட்டா தான் தெரியும். புரியுதா? வியூ டேஷ்போர்ட் அஸ் மீன். ஓகே. இப்போ ரெண்டாவது இது இருக்கு தெரியுமா? அனதர் பர்சன். அது கிளிக் ஆமா அது கிளிக் பண்ணுங்க. அது கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பர்சன் சூஸ் பண்றீங்களோ அந்த பர்சனா தான் எல்லாருக்குமே இந்த டேஷ்போர்ட்ல உள்ள டேட்டா வந்து காமிக்கும். அந்த பர்சன் சூஸ் பண்ற பர்சனுக்கு என்ன ஆக்சஸ் இருக்கோ அந்த ஆக்சஸ் மட்டும்தான் எல்லாருக்குமே இந்த டேஷ்போர்ட்ல உள்ள டேட்டாவா தெரியும். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் யூசர் கொடுத்தீங்கன்னா இந்த டேஷ்போர்டு யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே செகண்ட் யூசருக்கு என்ன டேட்டா தெரியுமோ அது மட்டும்தான் தெரியும். புரியுதா? டன். சரி. இப்போ வந்து என்ன பண்ணுங்க, இந்த ஆப்ஷன் வேணாம். ஓகே, வியூ டேஷ்போர்ட் செகண்ட் யூசர்னு போட்டுருங்க. ஆமா, அந்த அனதர் பர்சன் கொடுத்துருக்கீங்கல்ல அதுல அந்த சர்ச் பண்ணுங்க, டெல் பண்ணிட்டு செகண்ட் யூசர்னு மாத்திட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி தெரியுது. சேவ் கொடுத்துருங்க. அவ்வளவுதான். இப்போ மேலேயும் சேவ் கொடுக்கணும். இல்ல அட்மின் லாகின் போயிட்டு வெளியேயும் சேவ் கொடுக்கணும். சரியா? இப்போ அட்மின் லாகின்லயே இந்த டேஷ்போர்ட் ஓபன் பண்ணி பாருங்க. டேஷ்போர்ட்ஸ் ஓபன் பண்ணுங்க. ஓகே, சிஓஓ டேஷ்போர்டு அங்கதானே நம்ம சேஞ்சஸ் பண்ணோம். எந்த டேஷ்போர்ட்ல பண்றோமோ அதை போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். எதுல பண்ணோம் எனக்கு தெரியல. சிஓல தான் பண்ண மாதிரி ஞாபகம். சிஓல தான் நம்ம பண்ணோம். சரி, ஓகே. அப்ப அங்கேயே போய் பாருங்க. எதுல சேஞ்ச் பண்ணோமோ அதுல ஓபன் பண்ணுங்க. ஓகே, சரி, டன். ஓகே, இப்போ ரெஃப்ரெஷ் கொடுங்க. இந்த டேஷ்போர்டை எடிட் பண்ணுங்களேன் கொஞ்சம். எனக்கு இந்த நீங்க போட்டிருக்க சார்ட்டே ஒரு மாதிரி இதுவா இருக்கு. இந்த ரைட் சைட்ல இருக்க நியூ ஸ்விக்கி ஆர்டர் ரிப்போர்ட் இருக்குல்ல அதோட இதை மட்டும் கொஞ்சம் மார்க் கொடுங்க. ஒரு டேப்லரா மாத்திருங்க. டேப்லரா. ஓகே. சரி, இது கூட ஓகே. சேவ் கொடுத்துருங்க. ஓகே, சேவ் கொடுத்துட்டீங்களா? சரி, இப்போ உங்களுக்கு டெலிவரி ஏஜென்ட்ஸ் இப்ப இந்த டேப்லர் ரிப்போர்ட்டா மாத்துங்களேன் கொஞ்சம். இல்ல எடிட் பண்ணுங்க, திருப்பி எடிட் பண்ணுங்க அந்த ரிப்போர்ட்டை ரைட் சைட்ல. அப்படியே டேப்லரா மாத்துறீங்க. அதான் பெஸ்ட். அதான் டேப்லர் கொடுத்து அப்டேட் கொடுத்துருங்க. சேவ் கொடுங்க. ரைட். ஓகே, இப்போ டேஷ்போர்ட்ஸ் மேல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த டேஷ்போர்டை ரன் பண்ணி பாருங்க. ஓகே, சிஓ கொடுங்க. சிஓ டேஷ்போர்ட் தானே? எஸ், ரெஃப்ரெஷ் கொடுங்க. இப்போ இதுல பாருங்களேன், நம்மளுக்கு எத்தனை ரெக்கார்டு தெரியுது? 2 ரெக்கார்டு தெரியுது. சரிங்களா? இப்போ டெலிவரி ஏஜென்ட்ஸ் போங்க. இந்த அட்மின் லாகின்லயே டெலிவரி ஏஜென்ட்ஸ் போங்க. எஸ், 2 டெலிவரி ஏஜென்ட் இருக்காங்க. ஆல் டெலிவரி ஏஜென்ட்ஸ் போயிடுங்க. லிஸ்ட் வியூவை மாத்துங்க. ஆளுக்கு ரீசென்ட்லி வியூடுல இருந்து ஆளுக்கு மாத்துங்க. இது பேர் என்னது? லிஸ்ட் வியூ. சரிங்களா? ஓகே. ஆனா 3 டெலிவரி ஏஜென்ட் இருக்காங்க. ஆனா 2 பேர் தான் தெரியுது. கரெக்டா? ஸோ இப்போ நீங்க போய் என்ன தெரியுமா பண்ணோம்? ஷேரிங் செட்டிங்ஸ்ல போயிட்டு டெலிவரி ஏஜென்ட் பிரைவேட்ல இருக்கா இல்ல பப்ளிக்ல இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க. ஷேரிங் செட்டிங்ஸ் போய்
பிரைவேட்ல டெலிவரி இருக்குங்க. பப்ளிக் ரீட் அண்ட் ரைட்ல இருக்கு. சரி, சரி பப்ளிக் ரீடிங் போயிட்டு இந்த பப்ளிக் ரீட் அண்ட் ரைட்ல இருக்கு. ஓகே, இப்போ இதை வந்து நீங்க என்ன பண்ணிடுங்க, பிரைவேட்டா மாத்துறீங்க. எடிட் பண்ணிட்டு பிரைவேட்டா மாத்துறீங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க. டெலிவரி ஏஜென்ட் பப்ளிக் ரீட் அண்ட் ரைட்ல இருந்து பிரைவேட் மாத்திட்டீங்களா? சேஞ்ச் பண்ணிட்டேன். சரி. ஓகே, இப்போ டேஷ்போர்ட் அட்மின் லாகின்ல இருந்து ஓபன் பண்ணி பாருங்க. ரெஃப்ரெஷ் கொடுங்க. ஓகே, ஸோ வியூ டேஷ்போர்ட் கொடுத்த ஸ்விக்கியோட சிஓ போல தான் நம்ம வந்து இது கொடுத்துருக்கோம். அப்படியா? சரி, அதான் நான் பேசுவேன். ஓகே, நான் டேப்லெட் மாத்திடுறேன். ஓகே, சரி. இப்போ டெலிவரி ஏஜென்ட்ஸ் போங்க. டேப்லெட் உங்களுக்கு மாத்தி ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இந்த அப்படியே இருங்க. இந்த கியர் ஐகான் கிளிக் பண்ணுங்க டேஷ்போர்ட்ல. இது என்ன டேஷ்போர்ட்? சிஓ வியூ டேஷ்போர்ட் as எதுல இருக்கு? இல்லங்க, அது நம்ம சிஓல தான் பண்ணிட்டோம். சரி பரவாயில்ல, இது another person கொடுத்த செகண்ட் பண்ணிட்டோம். இதெல்லாம் இப்ப கொடுத்துறேன். ஓகேங்க. ஓகே, சேவ் பண்ணிடுங்க. இப்போ அட்மின் லாகின்ல இருந்து பாருங்க. இப்போ என்னன்னு இருக்கு, டெலிவரி ஏஜென்ட் பிரைவேட்ல இருக்கு. கரெக்டா? இப்போ டேஷ்போர்ட்ஸ் மேலே கிளிக் பண்ணி பாருங்க. சிஓ ஒண்ணுதாங்க தெரியுது. தான் தெரியுது. ஏன்னா செகண்ட் யூசர் வந்து கிரியேட் பண்ண ரெக்கார்டு வந்து டெலிவரி ஏஜென்ட் ரெக்கார்டு வந்து ஒன்னே ஒண்ணுதான். இந்த ரெக்கார்டை கிளிக் பண்ணி பாருங்க. குணான்ற ரெக்கார்டை கிளிக் பண்ணி பாருங்க. பாத்தீங்களா, அது ஓனர் யாரு? இப்போ ஒண்ணுதான் தெரியுது. ஏன்னா வியூ டேஷ்போர்ட் as செகண்ட் another person கொடுத்து another person யூசர் பண்ணிருக்கோம். செகண்ட் யூசர் கொடுத்திருக்கோம். ஓகே, சரி. இப்போ செகண்ட் யூசர் லாகின்ல போய் டேஷ்போர்டுக்கு ரன் பண்ணி பாருங்க. இது ஒண்ணுதான் தெரியும். ஸோ யாரா இருந்தாலும் நம்ம வியூ டேஷ்போர்ட் as another person கொடுத்த செகண்ட் யூசர் கொடுத்ததுனால யார் இந்த டேஷ்போர்ட் ஓபன் பண்ணாலும் என்ன ஆகும், செகண்ட் யூசருக்கு என்ன டேட்டா தெரியுமோ அது மட்டும் தான் தெரியும். ஓகேங்க. டேபுலர் ரிப்போர்ட்டா மாறிடுச்சுங்க. லைட்னிங் போயிடுங்க, அதனால வராது. ஓகே, இப்போ செகண்ட் யூசர் லாகின்ல இன்னொரு டெலிவரி ஏஜென்ட் கிரியேட் பண்ணுங்க. பேரு வந்து கிரியேட்டட் பை செகண்ட் யூசர்னு வச்சிருங்க. ஓகே, உங்களுக்கு கிரியேட் ஆக்சஸே இல்ல, உங்களால கிரியேட்டே பண்ண முடியாது, விட்டுருங்க. சரிங்களா? ஓகே, சரி. இப்போ அட்மின் லாகின் போயிடுங்க. திருப்பி இந்த டேஷ்போர்டை எடிட் பண்ணி அதே டேஷ்போர்டை ஓபன் பண்ணுங்க. சிஓஓ டேஷ்போர்டு அதை எடிட் பண்ணுங்க அப்படியே. இப்போ அந்த கியர் ஐகானை கிளிக் பண்ணி வியூ டேஷ்போர்ட் as டேஷ்போர்ட் வியூவர் கொடுத்துருங்க. இந்த டேஷ்போர்ட் வியூன்றது இது பேர் என்ன? இந்த ஆப்ஷனுக்கு பேரு, ஒரு நிமிஷம் இருங்க, டைனமிக் டேஷ்போர்ட். இது வந்து புரிஞ்சுக்கணும்னா அது அப்படியே கண்ணாடி மாதிரி. இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே கண்ணாடி மாதிரி ஒர்க் ஆகும். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அது பேஸ் பண்ணி டேட்டா காமிக்கும். செகண்ட் யூசர் இந்த டேஷ்போர்ட் ஓபன் பண்ணாருன்னா அவருக்கு என்ன ஆக்சஸ் இருக்கோ அது பேஸ் பண்ணி டேட்டா வரும். சரிங்களா? ஓகே, சேவ் கொடுங்க. இது பேர், இந்த ஆப்ஷன் பேர் என்ன? டைனமிக் டேஷ்போர்ட். இன்டர்வியூலாம் கேட்பாங்க. ஓகே, டேஷ்போர்ட் எப்படி பண்ணுவீங்க? அந்த டேஷ்போர்டோட செட்டிங்ஸ்ல போயிட்டு வியூ டேஷ்போர்ட் as டேஷ்போர்ட் வியூவர்னு கொடுத்துடணும். அவ்வளவுதான். சரிங்களா? சேவ் கொடுத்துறீங்களா? சரி, இப்போ இதுக்குள்ள போயிடுங்க. இப்போ நீங்க அட்மின்ல ஒரு சிஓ ரன் பண்ணி பாருங்க. இப்போ ஒரு நிமிஷம் லோட் ஆயிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு எல்லா ரெக்கார்டுமே தெரியுது. கரெக்டா? சரி. ஆனா இப்போ
செகண்ட் யூசர் லாகின்ல போய் பாருங்க. ஆல் கொடுத்துருங்க. டேஷ்போர்ட் ஓபன் பண்ணுங்க. டேஷ்போர்ட் ஓபன் பண்ணுங்க. இல்ல நீங்க டெலிவரி ஏஜென்ட்ஸ் ரெக்கார்ட்ல இருக்கீங்க. டேஷ்போர்ட் ஓகே சரி. ஸோ இவர்கிட்ட ஒரு ரெக்கார்டு தான் இருக்கு, அதனால அந்த ஒரு ரெக்கார்டு மட்டும் தான் காட்டுது. அட்மினுக்கு கிட்ட 2 ரெக்கார்டு இருக்கு, அவரோட ரெக்கார்டை காமிச்சிருச்சு. இது எல்லாமே ஏன் அப்படி நடக்குது? ஏன்னா நம்ம பிரைவேட்னு கொடுத்துருக்கோம். பிரைவேட்னா அவங்க ரெக்கார்டு அவங்க தான் பார்க்க முடியும். அப்படி வச்சாச்சு, அங்க கட்டுப்பாடு வச்சாச்சு. இங்கேயும் வந்து என்ன பண்ணிட்டோம், வியூ டேஷ்போர்ட் ஆஸ் டைனமிக் யூசர்னு கொடுத்துட்டோம். அதாவது வியூ டேஷ்போர்ட் ஆஸ் டேஷ்போர்ட் வியூவர்னு கொடுத்துட்டோம். அப்படின்னா என்ன ஆகும், எனக்கு என்ன ஆக்சஸ் இருக்கோ அதை மட்டும் தான் நான் பார்க்க முடியும். ஓகே, அட்மின் லாகின்ல அவர்கிட்ட என்ன ஆக்சஸ் இருக்கோ அது மட்டும் பார்க்க முடியும். ஓகே ஓகே டன் கிளியர். சரிங்களா? இப்போ திருப்பி இத எடிட் பண்ணுங்க. எடிட் பண்ணிட்டு இந்த அட்மின் லாகின்ல இருந்து டேஷ்போர்ட் எடிட் பண்ணுங்க. இங்க இருந்து பண்ண முடியாது. செகண்ட் யூசர் லாகின் அட்மின்ல இருந்து நீங்க இப்ப செகண்ட் யூசர் லாகின்ல இருந்து ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்றீங்கன்னா உங்களால எடிட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ அது அட்மின் கிரியேட் பண்ண டேஷ்போர்ட், அதனால அட்மின் மட்டும் தான் அதை எடிட் பண்ண முடியும். ஓகே போங்க. இப்போ வியூ டேஷ்போர்ட் ஆஸ் another person கொடுத்துருங்க. அதுல அட்மின் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், இதுல அட்மின் யூசர் செலக்ட் பண்ணீங்க உஷா லோகநாதன். இப்போ என்ன ஆகும், எல்லாருமே எல்லாம் பார்க்க முடியும். ஆமா, உங்களுக்கு என்ன ஆக்சஸ் அந்த டேட்டாவை எல்லாரும் பார்க்க முடியும். சேவ் கொடுத்துருங்க. நீங்க சேவ் கொடுக்க மறந்துட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. செகண்ட் யூசர் 2 ரெக்கார்டுமே COO. ஓகே, ரெண்டுமே தெரியுதா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து திருப்பி அட்மின் லாகின் குள்ள போயிடுங்க. அந்த டேஷ்போர்டை எடிட் பண்ணி கியர் ஐகானை கிளிக் பண்ணுங்க. fourth option ஆயிடுதா? let dashboard viewers choose whom they view the dashboard. நமக்கு அது செப்பரேட் டாபிக் இது. சரிங்களா? let dashboard viewers choose whom they decide to view the dashboard as. இது எதுக்குன்னா இப்ப நம்மளுக்கு கீழே நிறைய பேர் ரிப்போர்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண முடியும்னா ஓகே, இப்போ இந்த ஆப்ஷனை செக் பண்ணிடுங்க. லாஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணிடுங்க. எஸ், செக் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணுங்க, இதை டேஷ்போர்டை ரன் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுங்க. ஓகே, ஸோ ரன் பண்ணி பாருங்க. அதை ரன் பண்ணும்போது மேல சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்குது பாருங்க. சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா லெஃப்ட் சைட்ல, டேஷ்போர்ட் COOக்கு ஒரு லைன் கீழே லாஸ்ட்ல ஒரு லைன் கீழே சேஞ்ச் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். அப்போ உங்க டீம் மெம்பர்ஸோட டேட்டாவை நீங்க ஈஸியா பாத்துக்கலாம். அவன் டேஷ்போர்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வியூ டேஷ்போர்ட் அஸ் மீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒவ்வொருத்தரையும் உனக்கு என்னடா டேட்டா தெரியுதுன்னு கேட்கறதுக்கு பதிலா நம்ம இந்த இடத்துல சேஞ்ச் இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல லெட்னு ஒரு ஆப்ஷன் வந்துச்சுல ஃபுல்லா, அதை எனேபிள் பண்ணி விட்டீங்கன்னா இங்க அந்த எனேபிள் ஆயிரும். அப்ப சேஞ்ச் கொடுத்து நான் யாருக்கு என்ன டேட்டா தெரியுதுன்னு இங்க இருந்தே பாத்துக்கலாம். சேஞ்ச் கொடுங்க. ஓகே, எந்த யூசருக்கு வேணுமோ அந்த யூசரா நான் இப்போ செகண்ட் யூசர்னு கொடுத்துருங்க. இப்போ அப்ளை கொடுங்க. ஸோ அட்மின் லாகின்ல இருந்து செகண்ட் யூசருக்கு எப்படி இந்த டேஷ்போர்ட் தெரியும்ன்றதை என்னால் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே, அதான் அந்த சேஞ்சோட